வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களுடைய குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். அன்பான வாசக நேயர்களே, பொதுவாக நம் அனைவருக்கும் அடிப்படை தேவையாக இருப்பது உணவு, உடை, உறைவிடம். இதில் உறைவிடம் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமானது ஒன்று. அதாவது வீட்டிற்கான யோகம் என்பது அனைவருக்கும் அமைந்து விடாது. ஒருவருடைய ஜாதகத்தில் யாருக்கு 4வது வீடு வலிமையாக இருக்கிறதோ அந்த ஜாதகக்காரர்களுக்கு வீடு என்பது நிலையாக அமையக்கூடிய அமைப்பு. அதே போல் ஒரு ஜாதகத்தில் வீட்டை தரக்கூடிய யோகம் 4வது வீடு வைத்திருக்கிறது. அதே மாதிரி 4வது வீடு யோகத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பு அதன் வீட்டிற்கு முன் வீடான, அதாவது 4வது வீட்டிற்கு முன் வீடான 3வது வீடு வைத்திருக்கிறது. ஒரு வீடு என்பது தனக்கு முன்னே இருக்கக்கூடிய வீட்டை கெடுக்கும் ஆற்றல் கொண்டது என்பது ஜோதிடத்தினுடைய முக்கியமான விதியாகும். அந்த வகையில் அந்த 4வது வீட்டை கெடுக்கக்கூடியது 3வது வீடு ஆகும். எவருடைய ஜாதகத்தில் 3வது வீடு வலிமையாக இருக்கிறதோ அவருக்கு வீடு மனை யோகம் என்பது கேரண்டியாக இருக்காது. அந்த வகையில் பார்த்தோம்னா, ஒருவருக்கு 3வது வீடு நடைமுறையில் இருக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்களில் வீடு கட்டக்கூடாது. அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் எப்பொழுது 2வது வீடு 4வது வீடு நடைமுறையில் இருக்கிறதோ, அதாவது தசாபுத்தி அந்தரங்கள் 2வது வீட்டை 4வது வீட்டை குறிகாட்டும் பொழுது நீங்கள் வீடு கட்ட வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் கட்டக்கூடிய வீடு என்பது உங்களுக்கு எந்த வகையான பிரச்சனைகளையும் கொடுக்காமல், துன்பம் துயரங்கள் கொடுக்காமல், பண முடக்கத்தை கொடுக்காமல் நல்லபடியாக அந்த வீடு கட்டி முடிக்கப்படும். உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், அதில் உங்களுடைய நல்ல நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்பொழுது வீடு கட்ட ஆரம்பியுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்று சோபகிருது வருடம் தை மாதம் 14வது நல்ல நாள். ஆங்கில தேதி ஜனவரி மாதம் 28ஆம் தேதி 2024வது வருடம். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய கிழமையுடைய கிரகம் சூரிய பகவான். இன்றைய கிழமையுடைய அதி தேவதையாக நாம் அனைவரையும் இயக்கக்கூடிய மகா சக்தியாக இருக்கக்கூடிய தெய்வம் சிவபெருமான். நாம் அனைவரும் இன்றைய தினம் சிவபெருமானை வணங்கி வழிபாடு செய்வோம். அனைத்து வகையான நற்பலன்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்வோம். இன்றைய நட்சத்திரம் கேதுவுடைய மக நட்சத்திரம். மதியம் 3:50 வரை இருக்கிறது. அதற்கு பிறகு சுக்கிரனின் பூர நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறார். இன்றைய திதி திரிதியை திதி காலை 5:42 வரைக்கும். அதற்கு பிறகு சதுர்த்தி திதி நடைமுறைக்கு வர இருக்கிறது. இன்றைய நல்ல நேரம் காலையில் வரக்கூடியது 7:30 முதல் 8:30 வரையும். மாலையில் வரக்கூடிய நல்ல நேரம் 3:30 முதல் 4:30 வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரையும். குளிகை மதியம் 3 முதல் 4:30 வரையும். யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை நடைமுறையில் இருக்கிறது. இன்றைய சந்திராஷ்டம ராசி மகர ராசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மகர ராசியில் இருக்கக்கூடிய சூரியனின் உத்திராட நட்சத்திரம். இன்றைய தினம் சந்திரன் மதியம் 3 மணிக்கு பிறகு மக நட்சத்திரத்தில் இருந்து பூர நட்சத்திரத்திற்கு தன் பயணத்தை ஆரம்பிக்கிறார். இந்த பயணம் நம் அனைவருக்கும் 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் எந்த வகையான நற்பலன்கள் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, புத்திஸ்தானம் என சொல்லக்கூடிய சிம்ம ராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. 5வது வீடு என்பது அன்பு, பாசம், காதல் இது போன்ற உணர்வுகளை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அந்த வகையில் இளைஞர்களை மற்றும் இளம் பெண்களை காதல் வலையில் சிக்க வைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப் போகிறது. பொதுவாக 6வது வீடு தரக்கூடிய உடல் ஆரோக்கிய குறைபாட்டால் கஷ்டப்பட்டு வரக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் நடைமுறையில் இருக்கக்கூடிய 5வது வீடு என்பது உங்களுக்கு குணத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பை தன்னுள் வைத்திருக்கிறது.
ஆறுக்குடைய அதிபதி 9வது வீட்டில் இருக்கிறார். அதாவது புதன் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார். அதன் பலனாக வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு தொழில் வகையில் லாபத்தை மேம்படுத்தக்கூடிய அளவிற்கு புதிய வகையில் நவீன கருவிகள் வாங்குவதற்கான யோகத்தை இன்றைய தினம் கொண்டு வந்து தர இருக்கிறது. மேசராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அந்த செயல் பிளான் பண்ணி செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. மேசராசி அன்பர்களே, உங்களது இன்றைய ஐயனார் தெய்வத்தின் தெய்வ வழிபாடு உங்களது வேலை மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு சிறப்பை தரும் வண்ணம் அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களே, மாதுருஸ்தானம் என சொல்லக்கூடிய சிம்ம ராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அம்மா என்று அழைக்காத உயிர் இந்த உலகத்திலே இல்லை. அந்த வகையில் தாயை குறிக்கக்கூடிய சிம்ம ராசி அந்த வீட்டில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த இனிமையான பயணம் என்பது உங்களுக்கு வீடு மனை யோகத்தை தரக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கும். அதேபோல் 4வது வீடு என்பது ஆரம்ப கல்வியை குறிக்கக்கூடியது. அதன் காரணமாக ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய இளம் பிள்ளைகளுக்கு, சிறுவர் சிறுமியர்களுக்கு தாங்கள் படிக்கக்கூடிய கல்வியில் ஞாபக சக்தியையும் ஆர்வத்தையும் தரக்கூடிய அமைப்பை இந்த நாள் ஏற்படுத்தி தரும். 10க்குடைய அதிபதி ஆட்சி வீட்டில் அவரது வீட்டிலே இருக்கிறார். ஆமாங்க, சனி பகவான் தன் சொந்த வீட்டில் இருக்கின்ற காரணத்தால் மெக்கானிக்கல் சிவில் தொடர்பாக படித்து வேலை தேடி கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசியை சேர்ந்த பட்டதாரி அன்பர்களுக்கு உங்களுடைய முயற்சி கைகூடக்கூடிய யோகமாக இன்றைய தினம் அமைகிறது. வியாபாரம் தொழில் செய்யக்கூடிய முதலாளிகளுக்கு இன்றைய பலன் எப்படி இருக்கும் என பார்க்கும் பொழுது, உங்களிடம் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலையாட்களின் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கின்ற காரணத்தால் லாபமும் முன்னேற்றமும் அடையக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். இன்றைய தினத்தின் பண வரவுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கும் சிறப்பாக இருக்கும். மிதுனராசி அன்பர்களே, சகோதரஸ்தானம் என சொல்லக்கூடிய சிம்ம ராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வருகிறது. உங்கள் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அதாவது புதன் தனுசில் இருக்கின்ற காரணத்தால் பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு தாங்கள் படிக்கக்கூடிய படிப்பில் சிறப்பாக செயல்பட்டு நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய அமைப்பாக இந்த நாள் இருக்கும். 3வது வீடு தொடர்பான டூரிஸ்ட் இது போன்ற வாகன தொழில் செய்பவர்களுக்கு வருமானத்தையும் அதன் வழியில் வசதிகளையும் தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. 10ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். உங்கள் தொழில் ஸ்தானத்தில் ராகு அமர்ந்து இருக்கின்ற காரணத்தால் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் தொழிலில் இதுவரை இருந்து வந்த மந்தமான நிலைப்பாடுகள் எல்லாமே விலகக்கூடிய அமைப்பாகவும், தொழில் வியாபாரத்தில் பெரிய அளவு முதலீடுகளை ஈடுபடுத்தி நல்ல லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். அதைத் தொடர்ந்து இன்றைய தினத்துடைய சந்தையின் வியாபார சூழ்நிலை உங்கள் தொழிலுக்கு சாதகமாக மாறுகின்ற காரணத்தால் நீங்கள் நினைத்தது போல உங்களுடைய வியாபாரத்தில் லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய பெருமாள் தெய்வத்தின் வழிபாடு என்பது உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கும் மன நிம்மதிக்கும் சிறப்பை தரும் வண்ணம் அமைகிறது. கடகராசி அன்பர்களே, தனஸ்தானம் என சொல்லக்கூடிய குடும்பஸ்தானமாகிய சிம்ம ராசியின் பலன்கள், அதன் பயனாக இன்றைய தினம் வரவேண்டிய பண வரவுகள் அனைத்துமே தானாக வந்து சேரக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது. 3ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். வேலை தொழில் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய பயணங்களால் அனுகூலங்களும் உண்டாகும். பொருளாதார நிலையும் மேலும் சிறப்படைய வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய சுய தேவைகளுக்காகவும் உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காகவும் அத்தியாவசியமான பொருட்கள் வாங்குவதன் மூலம் உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். உங்கள் வீட்டதிபதி 2வது வீட்டில் இருக்கிறார். இன்றைய தினம் 2வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் உங்கள் குடும்பத்தில் நடைபெறக்கூடிய சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அனைத்துமே மன நிறைவை தருவதாக அமையக்கூடிய மங்களகரமான நாளாகவும் அமைய உள்ளது. கடகராசி அன்பர்களே, உங்களது இன்றைய தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது
சிவபெருமானை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுக்கும் மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியத்திற்கும் சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். உங்கள் வீட்டின் பலன்கள், உங்கள் ஜென்மஸ்தானத்தின் பலன்கள் உங்களுக்கு வருகிறது. உங்கள் வீட்டில் சந்திரன் இருக்கிறார். இதன் காரணமாக உங்களது ஆயுள் மற்றும் ஆரோக்கியத்தை சிறப்பாக்கி தரக்கூடிய அமைப்பாகவும், உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகளை விலக்கி உயர்வை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமைகிறது. உங்கள் வீட்டதிபதி 6ஆம் இடத்தில் மகர ராசியில் அமர்ந்திருக்கிறார். அதன் காரணமாக நீங்கள் செய்ய போகிற வியாபாரம், தொழில் தொடர்பான புதிய வகையான முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவும் பொருளாதார அனுகூலங்களும் வந்து சேரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். உங்களது நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய செல்வாக்கை நிலைநிறுத்தக்கூடிய நல்ல அமைப்பாகவும் இன்றைய தினம் அமைகிறது. உங்களது இன்றைய தினத்தினுடைய அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகின்ற காரணத்தால் உங்கள் இதயத்தில் மன கவலைகள் எதுவும் இல்லாமல் அனைத்து கவலைகளும் துடைத்து எரியப்பட்டு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் உங்களை கடந்து போக இருக்கிறது. சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகப் பெருமானை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்களது வேலை அமைப்பு மற்றும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். கன்னி ராசி அன்பர்களே, செலவு ஸ்தானம் என சொல்லக்கூடிய சிம்ம ராசியின் பலன்கள், அதாவது செலவு ஸ்தானம்னு சொல்கிறோம், அதே சமயம் முதலீடுகள் செய்யக்கூடிய வீடாகவும் ரகசியமான செயல்பாடுகளில் ஈடுபாடுகளை தரக்கூடிய வீடாகவும் இந்த வீடு, அதாவது சிம்ம ராசி கன்னி ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. 4வது வீட்டில் புதன் இருக்கிறார். உங்கள் வீட்டதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அதன் காரணமாக ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நீங்கள் படிப்பதற்கு இருந்து வந்த அனைத்து தடைகளும் நீங்கி கல்வி கற்பதற்கான நல்ல சூழ்நிலை உருவாகக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். 12இல் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். இதன் காரணமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என பார்க்கும் பொழுது விரயஸ்தானத்தில் சந்திரன் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தால் உடல் உபாதைகள் காரணமாக வைத்திய செலவுகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 5ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார். அதன் பயனாக இயல் இசை நாடக கலைஞர்களுக்கு புதிய வகையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல இசைத்துறையில் உள்ளவர்களும் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல அமைப்பாகவும் வந்து சேரும். பொதுவாக நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்தில் படிப்படியாக வெற்றி பெற்று முன்னேறக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதன் தொடர்ச்சியாக பொருளாதார ரீதியான நல்ல நிலையில் முன்னேற்றம் அடையலாம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களது இன்றைய துர்க்கை அம்மன் தெய்வ வழிபாடு உங்களது இன்றைய தினத்தினுடைய பண வரவுக்கும் குடும்ப மகிழ்ச்சிக்கும் சிறப்பை தரும் வண்ணம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய சிம்ம ராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆமாங்க, இன்றைய தினம் என்பது உங்களுடைய உடல் மற்றும் மனது சார்ந்த செயல்பாடுகளுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. துலாம் ராசிக்காரர்கள், நீங்கள் எந்த ஒரு பணியில் ஈடுபட்டாலும் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயர் எடுப்பீர்கள். உயர் பதவிகள் தேடி வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை லாபஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு உருவாக்கி தருவார். 10க்குடைய சந்திரன் 11இல் இருக்கிறார். ஆமாங்க, 10க்குடையவர் 11இல் இருக்கின்ற காரணத்தால் நண்பர்கள் மற்றும் மாமனார் மாமியார் உடனான உறவுகளுக்கு சிறப்பை தரக்கூடிய நல்ல நாளாகவும் துலாம் ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. அதே மாதிரி 10க்குடைய சந்திரன் 11இல் இருக்கிறார். தொழில் வியாபாரம் என பார்க்கும் பொழுது தொழில் வியாபாரத்தில் வியக்கத்தக்க அளவிற்கு நல்ல லாபத்தை அடைவது மட்டுமே இல்லாமல் தொழிலை அபிவிருத்தி செய்வது, இது போன்ற உங்களுடைய நல்ல எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய நல்ல அமைப்பாகவும் இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களது குரு பகவான் தெய்வ வழிபாடு என்பது உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கும் மன நிம்மதிக்கும் சிறப்பை தரும் வண்ணம் அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். 10வது வீடு என்பது சிம்ம ராசி. அந்த வீட்டின் பலன்கள் உங்களை நோக்கி வருகிறது. தசமஸ்தானத்தின் பலன்கள் இன்றைய தினம் உங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்த சிறப்பான சந்தர்ப்பங்களை தசமஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் அமைத்து தருவார். 3ஆம் வீட்டில் சூரியன் அமர்ந்திருக்கிறார்.
தொழிற்கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு அரசு வழியில் உதவிகள் கிடைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டிய நல்ல நாளாக இருக்கிறது. அதே போல போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு பாராட்டுதல்களையும் பரிசுகளையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகளும் தொழிற்கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு வந்து சேரும். சுற்றுலா தொடர்பான வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய யோகத்தை கொண்டு வந்து தருகிறது. அதன் மூலம் மகிழ்ச்சியையும் உல்லாசத்தையும் நீங்கள் அடையலாம். 6ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். ஆரோக்கியம் என பார்க்கும் பொழுது நீண்ட நாட்களாக மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு வரக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய உங்களது ஆதிபராசக்தி தாயின் தெய்வ வழிபாடு என்பது உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுக்கும் மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியத்திற்கும் சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, பித்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய சிம்ம ராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வருகிறது. 9ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கின்ற காரணத்தால் வெற்றிகரமான வாழ்க்கை உங்களுக்கு அமைவதன் மூலம் நீங்கள் நினைத்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அமைப்பாகவும் அதை தொடர்ந்து எல்லா வகையிலும் முன்னேற்றங்கள் பெற்று நல்ல உயர்ந்த நிலையை அடையக்கூடிய வாய்ப்பாகவும் உங்களுக்கு இருக்கும். இன்றைய தினம் என்பது 2 வீலர் மற்றும் 4 வீலர் வாங்குவதற்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசியான நாளாக அமைய இருக்கிறது. உங்கள் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கிறார். குரு 5இல் இருக்கின்ற காரணத்தால் தான் கற்ற உயர்கல்வியின் மூலம் நல்ல வேலை கிடைத்து அதன் வழியில் பெயரையும் புகழையும் அந்தஸ்தையும் அடையக்கூடிய அமைப்பாகவும் வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்வதன் மூலம் ஏற்ற மிகுந்த பலன்களையும் நீங்கள் அடைய முடியும். 9வது வீடு என்பது தந்தை வழி சொத்துக்கள் வகையில் பொருளாதார மேம்பாடுகள் கிடைக்கக்கூடிய லாபகரமான நாளாக அமைய இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்கள் வேலை மற்றும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். ஆயுள் ஸ்தானம் என சொல்கிறோம், அஷ்டம ராசி என சொல்கிறோம், 8வது வீடு என்றும் சொல்கிறோம். அதாவது சிம்ம ராசியை மகர ராசிக்காரர்கள் இப்படித்தான் அழைப்பார்கள். இன்றைய தினம் இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து வகையான பலன்களுமே கோச்சார ரீதியாக சந்திரன் சிம்ம ராசியில் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்கள். இந்த பொதுவான பலன்களை ஒரு தனிமனித ஜாதகத்திற்குண்டான பலன்கள் என்றோ உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கான பலன்கள் என்றோ நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்கள் ராசி பலனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் தற்பொழுது உங்கள் ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்களை கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய பலன்கள் மட்டுமே சரியாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, 8குடையோன் உங்கள் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். 8ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் உங்கள் வீட்டில் இருக்காருங்க. அதனால் இன்றைய தினத்தின் செயல்பாடு எப்படி இருக்கும் என நாம் எதிர்பார்க்கும் பொழுது நீங்கள் செய்ய போகிற அல்லது ஈடுபட போகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே அல்லது எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே அதில் ஒரு தடையோ அல்லது தடங்களோ வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய பணி தொடர்பான அலைச்சல்களுக்கு இந்த 8வது வீடே காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 11 12இல் இருக்கிறார். ஆமாங்க, செவ்வாய் 12இல் இருக்காருங்க. அதன் பயனாக இன்றைய தினத்துடைய வருமானம் எந்த வகையில் இருக்கும் என பார்க்கும் பொழுது நீங்கள் ஈடுபடக்கூடிய இரகசிய நடவடிக்கைகள் காரணமாகவும் அதில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல முயற்சியினாலேயும் பணவரவை பெறலாம் அப்படிங்கிறது இந்த நாள் சொல்லுது. மகர ராசி அன்பர்களே, பொதுவாக சொல்லக்கூடியது உங்கள் உழைப்புக்கான ஊதியம் கிடைப்பதில் ஒரு சில இடையூறுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது போன்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்தாலுமே உங்கள் பணியில் நீங்கள் கவனத்தோடு செயல்படுகின்ற காரணத்தால் உங்கள் உழைப்புக்கான ஊதியத்தை அவசியம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, உங்களது இன்றைய நடராஜ பெருமானின் தெய்வ வழிபாடு என்பது 8வது வீட்டின் காரணமாக உங்களுக்கு வர இருக்கின்ற துன்ப துயரங்களிலிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்கு வழி உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, கலஸ்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய சிம்ம ராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வருகிறது. இன்றைய தினத்தின் கணவன் மனைவி இருவரின் அன்பு பாசம் காதல் இவை அனைத்துமே ஆற்று வெள்ளம் போல் கரை புரண்டோடக்கூடிய நேசமான நாளாக கும்பராசி அன்பர்களுக்கு அமைகிறது.
தொழில் வியாபாரம் என்ற வகையில் கூட்டாக வியாபாரம் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விளம்பரம் மூலமாக உங்களுடைய தொழிலுக்கு நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். 9 சுக்கிரன் 11 இருக்கிறார். இதன் காரணமாக வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களுக்கு பணி நிமித்தமாக சென்று பணிபுரிய விரும்பக்கூடிய கும்பராசி அன்பர்களின் விருப்பம் இன்றைய தினம் இனிதாக நிறைவேறக்கூடிய அமைப்பாக இருக்கும். 6 சந்திரன் 7 இருக்கிறார். 6 சந்திரன் 7ஆம் இடத்தில் சென்று கொண்டிருக்கிறார். இதன் காரணமாக உங்களது உயர் அதிகாரியிடம் இருந்து வந்த தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறையக்கூடிய அமைப்பாகவும், அதே போல உங்களுடைய உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. இதன் காரணமாக உங்களுடைய பணியில் நீங்கள் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய நாளாகவும் அமைகிறது. கும்பராசி அன்பர்களே, உங்களது இன்றைய தினம் பார்வதி தாயாரின் தெய்வ வழிபாடு உங்கள் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன நிம்மதிக்கு சிறப்பை தரும் வண்ணம் அமைகிறது. மீன ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன், அதாவது வெற்றி ஸ்தானமாகிய சிம்ம ராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. குடும்பம் என்றாலே அங்கு ஏதாவது ஒரு வகையில் கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். அந்த வகையில் உங்கள் குடும்பத்தில் நிலவி வரக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை எல்லாம் விலகக்கூடிய அமைப்பாகவும், அதை தொடர்ந்து ஒற்றுமை உங்கள் குடும்பத்தில் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமைகிறது. 7 கேது அமர்ந்திருக்கிறார். இதன் காரணமாக உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடுவதில் ஏதாவது தடைகள் இருந்து வந்தாலும் அடுத்து வரப்போகின்ற நாட்களில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கைகூடி உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும். பரம்பரை சொத்துக்களான அப்பா தாத்தா சேர்த்து வைத்த சொத்துக்கள் தொடர்பான செயல்பாடுகளிலும் அதற்கான முயற்சிகளிலும் நீங்கள் ஈடுபடக்கூடிய நல்ல அமைப்பாகவும் இருக்கிறது. 5 சந்திரன் 6 இருக்கிறார். இதன் ரீதியாக தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய தொழிலில் இதுவரை இருந்து வந்த போட்டி பொறாமைகள், உங்களுக்கு இருந்த அலைச்சல்கள், நீங்கள் பட்ட டென்ஷன்கள் அனைத்தையுமே விலக்கி அனுகூலமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. மீன ராசி அன்பர்களே, இன்றைய தினத்தின் உங்களுடைய தெய்வ வழிபாடு மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுக்கும் மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியத்திற்கும் சிறப்பாக இருக்கும். அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.